அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், சுவாதி, விசாகம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு குரு பகவான். இனிமேல் வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் போய் அமர்றாரு குரு பகவான். அஷ்டமத்து குருவால் துலாம் ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருக்கணும். முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் பிறரை கவர்ந்து இருக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்க போறாரு. அதனால பண விஷயத்துல சற்று சிக்கனத்தோடும் கூடுதல் கவனத்தோடும் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லது. இதுவரைக்கும் 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 6க்கு அதிபதி 8ல் வரும் பொழுது கெட்டவன் கெட்டில் கிட்டிடு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 8ல் குரு வரும் பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது செயல்படும். அதிக பாதிப்பை ஏற்படுத்தாம ஒரு சில அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற வீண் செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால ஆடம்பரமான செலவுகள் எல்லாத்தையுமே துலாம் ராசிக்காரர்கள்லாம் குறைச்சிக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கணும். தேவையில்லாத அடுத்த வருடத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு வாங்கி வைக்கிற பொருளை தவிர்த்துக்கணும்.
எந்த அளவு நம்ம கடன் வாங்காமல் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துகிறோமோ அந்தளவு நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 8ல் வரக்கூடிய குரு பகவானால் ஒரு சிலருக்கெல்லாம் அதிருப்தி நிலை வரும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வராரு அப்படிங்கிற போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் தொழில் வியாபாரத்துலலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு பல முறை நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அதை யோசித்து எடுக்கணும் இல்லையா? அந்த தொழிலில் இருக்கிறவர்களோட ஆலோசனைகளை கேட்கலாம், வீட்டில் இருக்கிறவர்களோட ஆலோசனையை கேட்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவர்களோட ஆலோசனையை கேட்கலாம். எந்த ஆலோசனையாக இருந்தாலும் தீர்க்கமான திடமான முடிவெடுக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் சற்று பொறுமையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல முடிவாகவும் எடுக்கணும். அப்படி தான் நீங்கள் இருக்கணும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் கூட தீமையாக தெரியலாம். அப்படிங்கிறதால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரும் அடுத்தவர்கள் விஷயத்துலலாம் கருத்துக்கள் சொல்வது ரொம்ப எளிது, கடைப்பிடிப்பது தான் நமக்கு கஷ்டம். அதனால் நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பாட்டிக நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவர்களுடைய குடும்பத்திலையோ அடுத்தவர்கள் விஷயத்திலையோ தலையிடுவதை முடிஞ்ச வரைக்கும் இல்லை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது. எவ்வளவு தொகை வந்தாலுமே அடுத்த நிமிடமே செலவாகும். அந்த அளவுக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கூட விற்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிலையான வருமானம் இன்றி தவிச்சிருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு பேச்சு காலகட்டத்துக்கு பிறகு செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் உண்டு. உங்களை நேசித்தவர்களோடு கூட நீங்கள் யோசித்து பேசக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதனால் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சற்று குறைய தொடங்கும். வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதாலையும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேலை முடிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை அவர்களை பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையால் ஒரு சில மதிப்பு குறைவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். 8ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்களோட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் எல்லாத்தையும் செய்யலாம். சுப செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னால உங்களுக்கு விரயங்கள் குறைய தொடங்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளியூர் பயணம் அப்படிங்கிறது சென்று வருவதன் மூலமாக நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாதிரி சுபகாரிய முயற்சிகளெல்லாம் தேவையற்ற இடையூறுகள் நெருங்கியவர்களாலேயே ஏற்படும். அப்படிங்கிறதால புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுதெல்லாம் சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். முக்கிய விஷயங்களை வெளிநபர்களோடு பேசாமல் இருக்கிறதன் மூலம்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்து குரு பகவானால் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது உண்டு. குருவோட பார்வையால் இல்லங்கட்டி குடியேறும் வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் வல்லமை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். குருவோட பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதால சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை விழுவுறதால உங்களுக்கு தாயால் நல்ல ஆதரவு உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வீடு, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாலே நல்லது. உங்களிடம் இருக்கக்கூடிய இடத்த விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு அதன் மூலியம் மீதி இருக்கக்கூடிய பணத்தில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நேரம்லாம் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். இதுவரைக்கும் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இனி ஒரே இடத்துல பணிபுரியறதுக்கு வாய்ப்பை பெற்று தருவார் இந்த குரு பகவான். அதே மாதிரி பங்காளி பகை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. இணக்கமாக நடந்து கொள்ளுவாங்க. 12ஆம் இடத்து குரு பகவானால் ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். தொழிலில் பழைய பங்குதாரர்கள்லாம் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் நெஞ்சு உங்களுடைய பொருளாதாரம் உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி மகிழ்வீங்க. பெண் பிள்ளையை பெற்றவங்கெல்லாம் பெண் பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு தேவையான நகையாக இருக்கட்டும், ஒரு அசையும் வகையிலும் சரி அசையா வகையிலும் சரி அவங்களுக்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும்.
தொழில் வியாபாரத்துலலாம் கண்ணும் கருத்துமா நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா போட்ட முதலீட்டை எளிதாக எடுக்க முடியும். எந்த அளவு போட்டிகள் இருந்தாலும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்துக்குள்ளே முடித்து கொடுப்பீங்க. அரசாங்க வழியிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொருளாதார உதவி அப்படிங்கிறதே கிடைக்கும். எந்திரங்கள்லாம் பழுது வைக்கிறதால வீண் செலவுகளும் வரலாம். தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அதில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மற்றவர்களோட வேலையையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை அப்படிங்கிறது வரலாம். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உங்களுடைய பணியில் தற்போதைக்கு நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரலாம். உடல் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிடுவது, நேரத்துக்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வரணும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே குரு பகவானோட வக்ர காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கிறதால அதனோட வக்ர காலம் உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும், தளர்ச்சியை கொடுக்காது. சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் தனவரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் எல்லாமே மறையும். எதிரிகள்லாம் உங்களை கண்டு விலகுவாங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. துலாம் ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் குரு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ல் சஞ்சரிக்கிறதால வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். கேது 12ல் சஞ்சரிக்கிறதால விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இல்லத்து பூஜை அறையில் பைரவர் படம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலக்ஷ்மி பதிகம் பாடி அஷ்டலக்ஷ்மிகளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி கையில் இருக்கக்கூடிய காசை எண்ணி செலவழிக்கணும். சிக்கனத்தை கடைபிடிச்சாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம்